ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னைக்கு நிச்சயமா உன் மனசு மகிழும்படியாக ஒரு நல்லதை நடத்தி கொடுக்கணுன்ற தீர்மானத்தோடு தான் உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்தேன். நீயே நம்ப முடியாத அளவுக்கு நீ ஆச்சரியப்பட்டு அதிசயிக்கத்தக்க வகையில் ஒரு நல்ல விஷயம் உனக்கு சாதகமா நீ நினைச்சதை விட சிறப்பாக நடந்து முடிய போகுது. வாழ்க்கையில் பணமா முக்கியம்னு நீ நினைக்கிறதுக்குள்ள பணம் மட்டும்தான் முக்கியம்னு வாழ்க்கை உனக்கு புரிய வச்சிடுச்சல்லவா? இனிமேலாவது எல்லாரும் மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை நீ சம்பாதிச்சு உனக்கும் சரியான நிலையை தக்க வச்சுக்கோ. இந்த உலகத்தில் பணம் மட்டும்தான் உலகம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பணம் இல்லாதவங்களுக்கு உலக வாழ்க்கையே இல்லைங்கிறது தான் உண்மைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா இடத்திலும் பணம் பெரும் ஆட்டம் ஆடுதல்லவா? ஆனால் இப்போது நீ எந்த விஷயத்துக்காக கஷ்டப்படுறியோ இது நிரந்தரம் இல்லை. உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கவலையை வர வைக்கக்கூடிய மனிதர்களும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக உன் கூடவே இருக்க போகிறதில்ல. அப்படி நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் மன காயங்களையும் நினச்சி கலங்க வேணாம். நிச்சயமாக இது எல்லாமே கடந்து போகும். உன் கண்ணு முன்னால் இருக்கிற எல்லா உறவுகளுக்கும் உன்னை பிடிக்கும். அவங்க உன்னை பிடிச்சுதான் உன் கூட இருக்காங்கன்னு மட்டும் நீ கண்மூடித்தனமாக நம்பி விட வேணாம். ஏன்னா உன் முன்னால் இருந்துக்கிட்டே உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டே உன் முதுகில் குத்தக்கூடியவர்கள் ஏராளமாக இங்கே இருக்கார்கள். பலமுகம் கொண்ட மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தில் எல்லாருடைய முகமுடியும் கிழிப்பதென்பது முடியாத காரியம். நீதான் யார் எப்படிப்பட்ட முகமுடியை போட்டு நடிக்கிறாங்கன்றத சரியாக கவனிச்சு புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. உன்னை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இந்த முருகனால் இருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு நீ எல்லாத்தையும் கவலைப்படுறத பார்த்து பார்த்து நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். யாராவது உன் தலைவிதி தான் இப்படி எழுதியிருக்கு அதனால தான் நீ கஷ்டப்படுறன்னு சொன்னானா நீ தைரியமாக சொல்லு, என் அப்பன் முருகன் என்னுடைய தலைவிதியை சரியாக்கி எனக்கான சந்தோஷமான நாட்களை தருவார்னு. அப்படிதான் இப்போது உன்னுடைய சோகத்தை எல்லாம் போக்கி சுகத்தை உனக்கு சொத்தாக தருவதற்காக நானே உன்னை தேடி வந்திருக்கேன். நீ இனிமேலும் சோகத்தையே பெருசாக தூக்கி வச்சுக்கிட்டு சுமக்காம மகிழ்ச்சியின் வாசலை நெருங்க பழகு. மனசில் இருக்கக்கூடிய காயங்களை நான் ஆற்றினாலும் அதனுடைய காயம் இருந்த வடு ஆற மாட்டேங்குதல்லவா? மனத்து காயங்கள் ஆறினாலும் அதனுடைய தழும்பு ஆறாதுங்கிற மாதிரி நீ எப்படியும் நடந்த விஷயத்தை மறக்காம அவ்வப்போது யோசிக்கிறதும் கவலைப்படுறதும் எனக்கே வருத்தத்தை கொடுக்குது. வாழ்க்கைனா எல்லாருக்குமே காயங்களும் அதனுடைய வடுக்களும் இருக்க தான் செய்யும். நீ தான் அதை மறந்துட்டு வாழ தயாராக இருக்க வேண்டும். அடுத்தவங்க உன்னை கோவப்பட்டு திட்டினாலும் அடித்தாலுமே கூட நீ அதுக்காக வருத்தப்பட்டு கலங்கி மூளையிலே எத்தனை மணி நேரம் உட்காருவ? ஒரு அளவுக்கு தான் எதுவுமே. அதுக்கு மேலே நீயாகவே கண்ணீரை தொடச்சிட்டு அடுத்து எந்திரிச்சு அதுக்கான வேலைகளை செய்ய போவாயல்லவா? அதே போல தான் இப்போது நீ துயரப்படும் போதும் வாழ்க்கையில் பிரச்சனை வந்து கண்ணீர் வடிக்கும் போதும் கடைசி வரைக்கும் நீ தான் உனக்கு ஆறுதலாக கண்ணீரை தொடச்சிட்டு எந்திரிச்சு உனக்கான வேலையை செய்ய போகணும். எப்போவுமே அடுத்தவங்க வந்து உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, அடுத்தவங்க வந்து உன் கண்ணீரை தொடப்பாங்கன்னு யாரையுமே எதிர்பார்க்காத. ஏன்னா இந்த உலகம் அவங்க உனக்கு உன் மூலமாக ஏதாவது காரியத்தை செய்யணும்னு நினச்சாங்கன்னா மட்டும்தான் உன்னை தேடி வருவாங்க. இருட்டில் எப்படி மெழுகுவத்தியை தேடி வருவாங்களோ அதே போல் சில பேருக்கு தேவைப்படும் மற்றவது மட்டும்தான் உன்னை தேடி வரக்கூடியவர்களாக இருக்காங்கன்றத நீ புரிஞ்சு நினச்சிக்கோ. கிடைச்சதை வச்சு வாழ நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை வாங்க எவ்வளவு இன்னல்களை கடந்து வந்தார்கள் என. நீயும் இந்த வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாக பெற்றிடவில்லை. இந்த வாழ்க்கைக்கே நீ எவ்வளவோ விஷயங்களை இழந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில இருக்க. அப்படி இருக்கும்போது இதையே நீ குறைவாக மதிக்கிறாய் என் செல்வமே. நீ ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு கூட அதிகமாக போராடணுன்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்றை செஞ்சு வசதியாக வாழ்கிறது மாதிரி காட்டிக்கலாம், அல்லது தப்பான வழியில் போய் நிறைய சம்பாதிச்சு ஆடம்பரமாக கூட செலவு செய்யலாம். ஆனால்
ஒழுக்கமாக நேர்மையான வழியில் வேலை செஞ்சு யாரையும் ஏமாத்தாமல் சம்பாதிச்சு நிம்மதியாக வாழணும்னு நினச்சின்னா கடைசி வரைக்கும் போராட வேண்டியதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த போராட்டம் தான் உன் வாழ்க்கையில் நிரந்தர வெற்றியை தருவதாக இருக்கும். ஆடம்பரமாக வாழ்கிறதும் அடுத்தவங்களை ஏமாத்துறதும் நிரந்தரமான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்காது. எப்போவுமே வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உண்மையாக நேர்மையாக இருக்க கற்றுக்கும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே உனக்கு பரிசாக கிடைக்குதே, எப்போ பார்த்தாலும் தோல்வி மட்டுமே உனக்கு வருதே, எதுக்கு ஆசைப்பட்டாலும் ஏமாற்றம் மட்டுமே கிடைக்குதே நினச்சி நீ வருத்தப்படாமல் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. இனி வாழவே முடியாதுன்ற நிலைமைக்கு போனவங்க தான் இதுவரைக்கும் யாருமே வாழாத வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருந்திருக்காங்க. நீயும் அப்படிதான் உன்னை உயர்வாக நினை. வாழ பிடிக்கலன்னு நீ சொல்லாமல் நான் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லு. எல்லார் முன்பாகவும் எல்லாரை விட உயர்வான வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டி இந்த உலகத்துக்கு உதாரணமாக இருக்கணுமே செல்வமே. உறவாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அது யாரா வேணா இருக்கட்டும். எந்த ஒரு மனிதன் அடுத்தவங்களை பற்றி உன்கிட்ட வந்து குறை சொல்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக உன்னை பற்றியும் அடுத்தவங்கள்ட்ட போய் குறை சொல்வார்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். அப்படிப்பட்ட உறவுகளிடத்திலும் சொந்தக்காரவங்க கிட்டையும் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். வாழ்க்கையை பற்றி நொந்து போனவர்கள் அதை படிப்பினையாக எடுத்துக்கொள்வார்கள். நீயும் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை பார்த்துட்ட. இனிமேலாவது அதை ஒரு அனுபவமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் உயர்வதையே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ செய்ய பழகு. உன் மனசில் ஏராளமான ஏக்கங்கள் இருந்தாலும் ஏமாற்றங்களும் தாராளமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அதாவது நிறைய விஷயங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்து ஏமாற்றங்களை மட்டுமே பெற்று சந்தோஷத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி தானே வெறும் சலிப்போடும் வெறுப்போடும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் இனிமே நீ புன்னகையோட சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய அளவுக்கு நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு நான் பரிசு கொடுக்க போகிறேன். அனைத்துமே இப்போது மாறப்போகுது. நீ என் மேலே வச்சிருக்க பக்தியாலும் நம்பிக்கையாலும் உன் வாழ்க்கையை அழகாக ஆக்குவதற்கு உன் அப்பன் முருகன் வந்துட்டேன். இனிமே எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை கடந்து செல்ல தயாராகு. சில விஷயங்கள் சரியே ஆகலைனாலும் உன்னால் சமாளிக்க முடியும்னு நீ நம்பிக்கை வைக்கும்போது அனைத்தையும் சமாளிக்கும் வித்தைய நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் செல்வமே. ஒருத்தர் மீது கல்லை வீசுவதை விட சொல்லை வீசும்போது நிதானமாக இருக்கணும். அதாவது ஒருத்தரை கல்லெறிஞ்சு காயப்படுத்தினா கூட அந்த காயம் ஆறிடும். ஆனால் ஒருத்தர் மீது பேசப்படும் சொற்கள் மிக அவதூறாக இருந்தால் கடைசி வரைக்கும் அவங்க மனசில் அந்த காயம் மாறவோ மறக்கவோ செய்யாது. அதனால் நீ பேசுகிற சொற்கள் மீது கவனமாக நிதானமாக என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோன்னு யோசிச்சுக்கிட்டே பேசணும். கற்கள் உயிரைத்தான் கொல்லும், ஆனால் சொற்கள் என்பது உயிரோடு கொல்லக்கூடிய ஆயுதங்கிறத மறந்துடாத. உன் வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயங்களுக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் உனக்கு விழுந்து அடிக்கும் நீ நன்றி சொல்லணும். ஏன்னா நீ கஷ்டப்பட்டு அடி வாங்கி அவமானத்தை சந்தித்ததின் மூலமாக தானே அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயரணுன்ற எண்ணமும் வைராக்கியமும் உனக்கு உருவாச்சு. அந்த அவமானமும் அடியும் தான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை படிகளாக மாற்றி உன் உயரத்தை தொட வச்சது. இப்போது நீயும் உயரத்தை தொட்டு உச்சத்தை எட்டி வாழ்க்கையில் ஜெயிக்க போற. இத்தனை நாட்களாக கதறி அழுகவும் முடியாமல் கண்ணீரை அடக்கவும் முடியாமல் எத்தனையோ நாள் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்க. நீ மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் என்னைக்காவது ஒரு நாள் நடு ரோட்டில் அழுதுகிட்டே அதை யாருக்கும் தெரிவிக்கவும் முடியாமல் கலங்கி நிற்கவும் முடியாமல் கண்ணீரை அடக்கிக்கிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு கலங்கியபடி வீதியில் நடந்து போய்த்தான் இருப்பாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு விஷயம் என்னைக்காவது நடந்துதான் இருக்கும் என் செல்வமே. அது எதனால் வேணா இருந்திருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையால் எல்லாரும் வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி கஷ்டத்தோடு கலங்கிய கண்களோட சாலையில் தனியாய் நடந்து போன மனிதர்களுக்கு மத்தியில் நான் உன்னை கூடிய சீக்கிரம் உயர்வாய் சிறப்பாய் ஜெயிச்சு
தலை நிமிர்ந்து இந்த உலக வாழ்க்கையை வாழ வைக்க போறேன்றத முழுசா நம்பு. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் நான் எப்படி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கஷ்டத்தை கொடுப்பேனோ அதே போல் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கூட மிக பெரிய அளவில் கொடுப்பேன். அப்படிதான் உனக்கான வெற்றி காலத்தை கொடுத்து நீயே நம்ப முடியாத அற்புதமான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை பெற்றவங்க கூட நீ இருந்த வரைக்கும் நீ நினச்சது போல் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. உனக்காக அவங்க எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு வயசுக்கு பிறகு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வாழ்க்கை நீ நினச்ச மாதிரி வாழ முடியாது. வாழ்க்கை நினச்சது போல தான் உன்னை வாழ வைக்கும் என்பதை அந்த நிதர்சன உண்மையை புரிஞ்சுக்கோ. பெற்றவங்க கூட இருக்கிறதுங்கிறது பொற்காலம். அந்த பொற்காலத்தில் வாழ்ந்த உனக்கு இப்போதைய காலம் துக்க காலமாகவும் துயர காலமாகவும் இருக்கே நினச்சி வருத்தப்படாத. திருடாம பொய் சொல்லாம அடுத்தவங்களை ஏமாத்தாம நேர்மையாக மட்டுமே வாழ்ந்து ஜெயிப்பேன்ற எண்ணத்தை மனசுல உறுதியாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்றி உனக்கான வெற்றியை பெருசா நானே கொடுப்பேனேன் செல்வமே. உன்கிட்ட சொன்னா நீ சந்தோஷப்படுவேன்னு உன்னிடம் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள் மூலமாக அதை சொல்பவர்கள் மூலமாக உனக்கு சந்தோஷம் கிடைக்குது தானே. அதே போல உன்கிட்ட வந்து சொன்னா என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு யாராவது அவங்க துன்பத்தை உன்கிட்ட வந்து சொல்லும் போதும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய பிள்ளையாக இரு. நீ நிஜமாவே நல்ல பிள்ளையாக நல்ல குணத்தோடு இருக்கிறனால தான் சில பேர் ஏதாவது நல்லது நடந்தா உன்கிட்ட வந்து சொல்லி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதே போல் யாராவது வருத்தத்தில் இருந்தாலும் உடனே உன்கிட்ட பேசி அவங்க கஷ்டத்தை சொல்வதன் மூலமாக அவங்க பாரம் பெருமளவில் குறையுதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி யாராவது உன்கிட்ட சந்தோஷப்படும் போது அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அந்த சந்தோஷத்தை பல மடங்காக்கு. அதே போல் யாராவது வந்து அவங்க கஷ்டத்தையோ துயரத்தையோ சொல்லும்போது உன்னால் முடிஞ்ச ஆறுதலை அவர்களுக்கு சொல்லி அவங்க பாரத்தை இறக்கி வச்சு அவங்க மனசுக்கு இலகுவாக கொடு என் செல்வமே. இப்படி நீ செய்கிறதுங்கிறதே ஒரு புண்ணியமான காரியம்தான். இந்த புண்ணிய காரியத்தை யார் செஞ்சாலும் அவங்க வாழ்க்கை மிக சந்தோஷமானதாக இருக்கும். அப்படிதான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ வறுமையில் இருக்கும்போது உன்னை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லாத உறவும், நீ நல்லா வாழும்போது மட்டும் உன்னை வீட்டு வாசலுக்கே வந்து வரவேற்கிற உறவையும் உன் வீட்டுக்குள்ளே நீ அனுமதிக்காத. ஏன்னா வாழ்க்கைங்கிறது வசதிங்கிறது வரும் போகும். ஆனால் எப்போதுமே மனிதத்தன்மை மனித குணம்தான் நிரந்தரமான ஒன்று. உன் முகத்துக்காக கொடுக்குற மரியாதை உன் பணத்துக்கு கிடைக்குதுன்னா அது உனக்கு தேவையில்லை தானே. உன்னை ஒரு மனுஷனாக நினச்சி உறவாக நினச்சி மனிதனாக நினச்சி யார் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்களோ அவங்க கூட நீ காலம் முழுவதும் உறவு வச்சுக்கலாம். ஆனால் உன்கிட்ட காசு பணத்தையும் நீ பற்றுக நகையையும் இதையும் உன்னுடைய பெருமையையும் வச்சு யார் உன்னை மதிக்கிறாங்களோ அவர்களுடைய நட்பும் உறவும் உனக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கி வை. ஆசைங்கிறது ஓட்ட குடம் மாதிரி, அந்த குடத்தில் கடைசி வரைக்கும் தண்ணீரை நிரப்பவே முடியாது. ஆசைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ ஆசையை நிறைவேற்றி கொடுத்தாலும் அடுத்தடுத்து ஒரு ஆசையும் கனவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அன்புங்கிறது விதை மாதிரி, விதையை போட்டால் அது நிச்சயமாக முளைச்சே தீரும். அப்படி எப்பொழுதும் நீ அன்புள்ள பிள்ளையாக அன்பை அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்.